வணக்கங்கம்மா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபங்க்சர் வகுப்பிற்கு வருக வருகவென அன்போடு வரவேற்கிறோம். நம்ம சென்ற வகுப்புல நாடி பரிசோதனை எப்படி செய்யறது, கடந்த ஒரு 2 வகுப்புகளா நாடி பரிசோதனை எப்படி செய்யறது, அதுல ஒரே ஒரு நாடி துடிப்பு தெரியலனா எப்படி சிகிச்சை கொடுக்கறது, 2 நாடி துடிப்பு தெரியலனா எப்படி சிகிச்சை கொடுக்கறது, 3, 4, 5 நாடி துடிப்பு தெரியலனா எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம விளக்கமா பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்புல நம்ம எது பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னொரு வகை நாடி பரிசோதனை. இதுக்கு முன்னாடி பார்த்தது இன் யாங் நாடி பரிசோதனை முறை அப்படிங்கிற ஒரு நாடி பரிசோதனை முறையை பற்றி முன்னாடி பார்த்தோம். இப்போ பார்க்கக்கூடிய ஒரு நாடி பரிசோதனை முறைக்கு பேரு தன்மை நாடி பரிசோதனை முறை. இந்த நாடி பரிசோதனை முறைக்கு தன்மை நாடி பரிசோதனை முறை என்று பெயர். தன்மை நாடி பரிசோதனை முறை, அல்லது இதனை அடுக்கு நாடி பரிசோதனை முறை என்றும் சொல்லலாம். தன்மை நாடி பரிசோதனை முறை அல்லது அடுக்கு நாடி பரிசோதனை முறை. சரி, இந்த முன்னாடி வகுப்புல இன்யாங் நாடி பரிசோதனை முறை செஞ்சோம். அந்த இன்யாங் நாடி பரிசோதனை முறை செஞ்சுட்டு இந்த தன்மை நாடி பரிசோதனை முறையும் செய்யணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒண்ணு, இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த இன்யாங் நாடி பரிசோதனை முறையில நாடி பரிசோதனை செய்யலாம், சென்ற வகுப்புல சொல்லி கொடுத்தது, அல்லது இந்த தன்மை நாடி பரிசோதனை முறையில செய்யலாம். எதனா ஒண்ணு செஞ்சா போதுமா? இந்த ரெண்டுத்துல எது எளிமை அப்படின்னா, முன்னாடி சொல்லி கொடுத்த இன்யாங் நாடி பரிசோதனை முறை எளிமையா நாடி பார்க்கக்கூடிய ஒரு முறை. இன்னைக்கு சொல்லி கொடுக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கடினமா இருக்கும். உதாரணமா அது வந்து பள்ளி பருவத்துல படிக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டம் மாதிரி இன்யாங் நாடி பரிசோதனை முறை அப்படின்னா, இன்னைக்கு சொல்லித்தரக்கூடிய தன்மை நாடி பரிசோதனை அப்படிங்கிறது கல்லூரி படிப்பு மாதிரி. இது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இது எப்ப வரும் அப்படின்னா, இன்யாங் நாடி பரிசோதனை முறைக்கு ஓரளவுக்கு ஒரு குறைவான பயிற்சி இருந்தா கூட நம்மளால பண்ணிட முடியும். ஆனா இந்த தன்மை நாடி பரிசோதனை முறை இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு 5-6 மாதம் நீங்க பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த தன்மை நாடி பரிசோதனை முறையை நம்மளால முழுமையா உணர முடியும். இதை கத்துக் கொடுக்கறது ஒரு 5 நிமிஷம் போதுமானது. ஆனா இதை நம்ம பயிற்சி செஞ்சு உணரணும் இல்லையா? ஒவ்வொரு நாடியும் நம்ம உணரணும். அதை உணர்றதுக்கு 5-6 மாதம் பயிற்சி கட்டாயம் தேவைப்படும். சரி, தன்மை நாடி பரிசோதனை, அதாவது இன்யாங் நாடி பரிசோதனை ஒரு எளிமையான முறையாவே இருக்கு. அப்புறம் ஏன் நம்ம இந்த தன்மை நாடி பரிசோதனை முறையை கத்துக்கணும், ஏன் தன்மை நாடி பரிசோதனை முறையை செய்யணும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு எழலாம். நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்யாங் நாடி பரிசோதனை முறை செய்யறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம்தான். ஆனா ஒரு மருத்துவர் எந்த அளவுக்கு அந்த மருத்துவத்துல தேர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுல இக்கட்டான விஷயம், சிரமமான விஷயத்த கூட எப்படி எளிமையா கையாளுறாரு அப்படிங்கிறதெல்லாம். நீங்க நல்லா பயிற்சி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த தன்மை நாடி பரிசோதனை, இன்னைக்கு சொல்லி தரக்கூடிய தன்மை நாடி பரிசோதனை மிக மிக எளிமையானதா இருக்கும். சரி, இப்போ இந்த தன்மை நாடி பரிசோதனையை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தமா 5 பஞ்சபூதங்கள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பஞ்சபூதங்கள் 5 இருக்கிறது. இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த இன்யாங் நாடி பரிசோதனை முறையில அந்த 5 பஞ்சபூதங்களுக்கும் உரிய உறுப்புகள் சரியா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியா அந்த 5 பஞ்சபூத உறுப்புகளும் சரியா இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு பார்க்கக்கூடிய தன்மை நாடி பரிசோதனை முறையில 5ஐயும் பார்க்க மாட்டோம், 4 பஞ்சபூதம் சரியா இருக்கா அப்படிங்கிறத பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்ததுல 5 பஞ்சபூதங்களையும் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த தன்மை நாடியில 4 பஞ்சபூதம் சரியா இருக்கா அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்க போறோம். அந்த 4 பஞ்சபூதங்கள் என்ன? நிலம், காற்று, நீர், மரம். நிலம், காற்று, நீர், மரம். இந்த 4 பஞ்சபூதங்கள், அதாவது நெருப்பை விட்டுட்டோம், நெருப்பை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள்ல 4 சரியா இருக்கா அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம இப்போ இந்த தன்மை நாடி பரிசோதனையில பார்க்க போறோம். ஏன் நெருப்பை மட்டும் விட்டுட்டோம், நெருப்பை மட்டும் விட்டுட்டு ஏன் மற்ற 4 பஞ்சபூதங்கள் சரியா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இது பற்றி இந்திய அக்குபங்சரின் தந்தை டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்மை நாடி பரிசோதனை செய்யும் போது ஒரு நபருக்கு நிலம், காற்று, நீர், மரம் இந்த 4 பஞ்சபூதங்களும் ஆரோக்கியமா இருந்துட்டா நெருப்பும் ஆரோக்கியமாகத்தான் இருக்கும் என்று சொல்றார். ஒருவேளை இந்த 4 பஞ்சபூதங்கள் ஏதாவது குறைபாடு இருக்கு அப்படின்னா அது நெருப்புலையும் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கு, நெருப்புலையும் பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு
அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, மற்ற நெருப்பை தவிர 4 பஞ்சபூதங்களும் இந்த தன்மை நாடி பரிசோதனை செய்யும் போது ஆரோக்கியமா இருந்துட்டா நெருப்பும் ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். மற்ற 4 பஞ்சபூதங்கள் ஏதாவது தொந்தரவு ஏற்படுகிறது அப்படின்னா நெருப்பிலும் தொந்தரவு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். சரி, 4 பஞ்சபூதங்கள் சரியா இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த தன்மை நாடி பரிசோதனையில பார்க்க முடியும் முதல் விஷயம். இதுக்கு முன்னாடி பார்த்த இன் யாங் நாடி பரிசோதனை முறையை 2 கையிலையும் நம்ம பார்ப்போம். 2 கைகளிலும் நம்ம நாடி பார்ப்போம். இன் யாங் நாடி பரிசோதனையில 2 கைகளிலும் நாடி பார்க்கிறோம். தன்மை நாடி பரிசோதனையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கையில நாடி பார்த்தா போதுமானது. ஒண்ணு வலது கை இல்ல இடது கை, ஏதோ ஒரு கையில நாடி பார்த்தால் போதுமானது. இன் யாங் நாடி பரிசோதனை முறையில ஒவ்வொரு கையிலையும் 3 நாடி மையங்கள் இருக்கும். மொத்தமா 6 12 உறுப்புகள் சரியா இருக்கா அப்படிங்கிறத பார்த்திருப்போம். இந்த தன்மை நாடி பரிசோதனை முறையில ஒரே ஒரு கையில ஒரே ஒரு நாடி மையத்துல 4 பஞ்சபூதங்கள், நிலம், நீர், காற்று, மரம், 4 பஞ்சபூதங்கள் ஆரோக்கியமா இருக்கா அப்படிங்கிறத நம்மால பார்க்க முடியும் ஒரே ஒரு நாடி மையத்துல. இதுக்கு முன்னாடி பார்த்த இன் யாங் நாடி பரிசோதனையில ஒரு நாடி துடிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறது மட்டும் தான் பார்த்திருப்போம். இந்த தன்மை நாடி பரிசோதனையில பேர்லயே பாருங்க, அந்த தன்மை நாடியின் தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கறது ஆராயிரும். ஒரு நாடியினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கு, தன்மை எப்படி இருக்கு, அந்த நாடியை தொட்டு பார்க்கும்போது துடிக்கிற மாதிரி இருக்கா, எப்படி லேசா தண்ணி மேல தொடுற மாதிரி இருக்கா, எப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒரு நாடியினுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கறத ஆராயக்கூடிய ஒரு நாடி பரிசோதனை முறையா இந்த தன்மை நாடி பரிசோதனை இருக்கு. ஒரே நாடி மையம் தான். இந்த நாடியின் தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சு நிலம் சரியா இருக்கான்னு பார்க்க போறோம், நீர் சரியா இருக்கான்னு பார்க்க போறோம், காற்று சரியா இருக்கான்னு பார்க்க போறோம், மரம் சரியா இருக்கான்னு பார்க்க போறோம். அப்போ ஒரே நாடி 4 பஞ்சபூதங்கள் சரியா இருக்கா அப்படிங்கறத பார்க்க போறோம். வலது அல்லது இடது கை எதனா ஒரு கையில பார்த்தா போதுமானது. சரி, இந்த தன்மை நாடிய எப்படி பார்க்கிறது அப்படின்னா, முதல் விடயம், இந்த நாடியை 3 வரிசையில பார்க்க போறோம். இந்த நாடியை 3 வரிசையில பார்க்க போறோம். இந்த நாடியை எங்க பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இன் யாங் நாடி பரிசோதனை முறையில 2வது நாடி மையம் பார்த்திருப்போம் இல்லைங்களா? அதாவது நம்முடைய கை மணிக்கட்டு எலும்பு இருக்கு, மணிக்கட்டு எலும்பு மேடு இங்க இருக்கு. இந்த எலும்புக்கு உட்புறமா, இந்த எலும்புல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா உட்புறமா இருக்கக்கூடிய பள்ளத்துல நாடி மையம் அமைந்திருக்கிறது. பாருங்க, இது எனக்கு மணிக்கட்டு எலும்பு மேடு. இந்த எலும்பு மேட்ல இருந்து கொஞ்சம் உட்புறமா வந்தா இந்த பள்ளத்தின் மேலே அமைந்திருக்கக்கூடியது நாடி மையம். இடது கையில காமிச்சிருக்கேன் பாருங்க, இதேதான் அப்படியே வலது கையில மணிக்கட்டு எலும்பு மேடு இருக்கு. இங்க இருந்து கொஞ்சம் உட்புறமா இருக்கக்கூடிய பள்ளத்துல அமைந்திருக்கக்கூடியது 2ஆம் நாடி மையம். இப்போ வலது இடது 2 கையிலையும் நான் வச்சு காட்டியிருக்கேன். ஆனா ஒரு கையில நாடி பார்த்தா போதுமானது. வலது கையில வசதியா இருந்தா வலது கை, இடது கையில எளிமையா இருந்தா இடது கை, ஏதோ ஒரு கையில நாடி பார்த்தா போதுமானது. இந்த இடத்துல இந்த நாடி மையத்துல 3 வரிசையில நம்ம நாடி பார்க்க போறோம். முதல் வரிசை என்ன அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய ஆள்காட்டி விரலை எடுத்துட்டு போய் இந்த நாடி மையத்துல லேசா தொடுறோம், அழுத்தல தொட்டு பார்க்கிறோம். இப்படி தொட்டு பார்ப்பது முதல் வரிசை. இந்த தன்மை நாடி பரிசோதனையில 3 வரிசையில நாடி பார்க்க போறோம். முதல்ல நாடியை தொட்டு பார்க்கிறோம், தொட்டு பார்ப்பது முதல் வரிசை. இந்த முதல் வரிசையில நம்ம என்ன கவனிக்கணும், அந்த நாடியோட தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு கவனிக்கணும்னு பாத்தீங்கன்னா, முதல் வரிசையில மரக்கிளை, ஒரு மரக்கிளை இருக்கு அப்படின்னா அந்த மரக்கிளையை தொட்டா இல்ல முட்டினால் நமக்கு எந்த மாதிரியான உணர்வு ஏற்படுதோ அது மாதிரியான உணர்வு அந்த நாடி மையத்தை தொடும் போது ஏற்படுகிறதா அப்படிங்கறத கவனிக்கணும். பாருங்க, ஒரு கழுகு பார்வையில, இந்த வானத்துல இருந்து கழுகு பார்வையில இந்த பூமியை பாருங்க, முதல்ல மேல எது தெரியும் அப்படின்னா மரங்கள் தான் தெரியும். அப்போ மேல் வரிசையில நாடியை தொட்டு பார்க்கும் போதே நமக்கு அந்த நாடியின் அமைப்பு, அந்த நாடியின் தன்மை ஒரு மரக்கிளை முட்டுவது போல தெரியுதா அப்படிங்கிறத கவனிக்கணும். இப்போ ஒரு கழுகு பார்வையிலிருந்து இந்த பூமியை பார்க்கும்போது மரம் மட்டும்தான் தெரியுமா மேல அப்படின்னா, காற்றும் மரத்தை சுற்றி இருக்கும். அப்போ முதல் நாடி மையத்திலேயே முதல் வரிசையிலேயே மரக்கிளை முட்டுவது போன்று தெரிகிற அதே நேரத்துல காற்று சலசலவென்று அசைவது போன்ற நாடித்தன்மை தெரியுதா அப்படிங்கிறத கவனிக்கணும். சரி, இந்த தன்மை நாடி பரிசோதனைய 3 வரிசையில பார்க்கலாம்னு சொன்னோம்.
முதல் வரிசையில மரம் காற்று ஆரோக்கியமா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். மரமும் காற்றும் ஆரோக்கியமா இருக்கா அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்ததா இரண்டாவது வரிசைக்கு வரும். நாடி பரிசோதனையில இரண்டாவது வரிசை அப்படிங்கிறது, முதல் வரிசைனா இந்த நாடி மையத்துல லேசா தொட்டு பார்க்கறதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? இரண்டாவது வரிசை இன்னும் கொஞ்சம் அழுத்தி பார்க்கிறோம். இன்னும் கொஞ்சம் அழுத்தி பார்க்கிறோம். இப்ப பாருங்க, கழுகு பார்வையிலிருந்து வானத்துல இருந்து இந்த பூமியை பார்க்கிறோம். பாருங்க, மரம் தெரிஞ்சிருச்சு, காற்று தெரிஞ்சிருச்சு. இந்த மரத்தையும் காற்றையும் யார் தாங்கி பிடித்திருப்பது அப்படின்னு கேட்டா நிலம். அப்போ நிலம் தான் அடுத்த நாடி. இரண்டாவது வரிசையில் இருக்கக்கூடியது நிலம் சார்ந்த நாடி. இந்த நிலம் சார்ந்த நாடியின் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்பாஞ்ச தண்ணியில நனைச்சு அந்த ஈரமா இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சை நம்ம தொட்டா நமக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தா நிலம் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். திரும்பவும் சொல்றேன், ஒரு ஸ்பாஞ்சில தண்ணி ஊத்தி அந்த ஈர ஸ்பாஞ்சை தொட்டு பார்க்கிறோம். தொட்டு பார்த்தா எப்படி இருக்கோ அது மாதிரி இருந்தா நிலம் ஆரோக்கியமா இருக்கு. நிலம் சம்பந்தமான நாடி அப்படிதான் இருக்கணும். இரண்டாவது வரிசையில நிலம் சம்பந்தமான நாடியை பார்க்கிறோம். திரும்பவும் சொல்றேன், தன்மை நாடியில முதல் வரிசை மரம் காற்று, இரண்டாவது வரிசை நிலம், மூன்றாவது வரிசை நீர். பாருங்க, தன்மை நாடியில முதல் வரிசை லேசா தொட்டு பார்க்கிறோம், மரம் காற்று சம்பந்தமான நாடியை பார்ப்போம். கொஞ்சம் அழுத்தி பார்க்கிறோம், அழுத்தி பார்க்கும்போது நிலம் சரியா இருக்கான்னு பார்க்கிறோம். இன்னும் கொஞ்சம் அழுத்தி பார்க்கிறோம், இதுதான் மூன்றாவது வரிசை. அந்த மூன்றாவது வரிசையில நீர் சம்பந்தமான நாடியை பார்க்கலாம். நீர் சம்பந்தமான நாடியை பார்க்கலாம். நீர் என்கிற பஞ்சபூதம் சார்ந்த நாடியை நம்மால் பார்க்க முடியும். அதை எப்படி பார்க்கிறது? ஒரு பைப்ல தண்ணி போகுது, இல்ல டேப் வருது அப்படின்னா டேப்புக்கு முன்னாடி பைப் கனெக்ஷன் இருக்கும் இல்லைங்களா? அந்த பைப்ல தண்ணி போகுது. தண்ணி போகக்கூடிய அந்த பைப்ல, தண்ணி போகக்கூடிய அந்த குழல்ல நீங்க வெளியே இருந்து தொட்டு பாருங்க. அந்த பைப்பை தண்ணி போகும்போது தொட்டு பாருங்க. அந்த தண்ணி உள்ள போறது வெளியே எப்படி நமக்கு உணர முடியும்? அதாவது ஒரு மாதிரியான ஒரு உணர்ச்சி இருக்கும் இல்லையா? பைப்ல தண்ணி போகுது, அந்த பைப்பை நீங்க தொட்டு பாக்குறீங்க, அந்த தண்ணி செல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்மளால உணர முடியும் இல்லையா? அந்த உணர்தல், அதாவது நீர் கம்பி போன்ற உணர்வு. ஒரு பைப்ல தண்ணி போகுது, வெளியே இருந்து அந்த பைப்பை தொடுறோம், அந்த தண்ணி உள்ள போறது நமக்கு எப்படி தெரியுமோ அதே மாதிரி உணர்வு. ஒரு நீர் கம்பி போன்ற உணர்வோடு நாடி இருந்தால் நீர் மூலகம் சார்ந்த நாடி என்று அர்த்தம். அவ்வளவுதான், மொத்தம் 3 வரிசை. குறிச்சுக்கோங்க. முதல் வரிசை மரம் காற்று சார்ந்தது. மரம் சார்ந்த நாடி எப்படி இருக்கணும் அப்படின்னா மரக்கிளை முட்டுவது போல இருக்கணும். காற்று சார்ந்த நாடி எப்படி இருக்கணும்னா காற்றுனாலே அசைவு இல்லையா? சலசலன்னு காற்று அசைகிற மாதிரியான நிலையில இருக்கணும். அடுத்து இரண்டாவது வரிசைக்கு வரும். இரண்டாவது வரிசை நிலம் சார்ந்த நாடி. நிலம் சார்ந்த நாடி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்பாஞ்சில தண்ணி ஊத்துறோம், அந்த தண்ணி ஈரமா இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சை தொட்டு பார்க்கிறோம், தொடும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிலமூலகம் சார்ந்த நாடி இருக்கணும். அடுத்து மூன்றாவது வரிசைக்கு வரும். அது நீர் மூலகம் சார்ந்த நாடி. பைப்ல தண்ணி போகுது, அந்த பைப்பை தொட்டு பார்க்கிறோம், எப்படி தெரியுதோ எந்த மாதிரியான உணர்தல் நமக்கு கிடைக்குதோ அதே மாதிரி உணர்தல், அதாவது நீர் கம்பி போன்ற உணர்வுன்னு சொல்றாங்க. அந்த நீர் கம்பி போன்ற தன்மையில் அந்த நாடி இருந்தால் நீர் மூலகம் சார்ந்த நாடி என்று அர்த்தம். பாருங்க, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நாடியெல்லாம் ஒரு நாடி மையத்தை தொட்டு பார்த்து நாடி துடிப்பு இருக்கா இல்லையான்னு மட்டும் தான் பார்த்தோம். இதை ஏன் கொஞ்சம் சிரமம்னு நம்ம இப்ப சொன்னோன்னு புரியுதுங்களா? இந்த நாடியின் தன்மை எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம ஆராயிரும். ஒரு நாடிய மொத்தமா பாக்குறது இல்ல, அந்த நாடியின் தன்மை தொடும்போது எப்படி இருக்கு, அதனுடைய தன்மை என்ன அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி பார்க்கிறோம். அப்போ இந்த நாடி பரிசோதனை முறை அதனாலதான் கொஞ்சம் சிரமம்னு சொல்றோம். ஆனா கட்டாயம் இதை பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணி தெளிந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு இது ஒரு விதமான ஞானம்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு ஒரு மருத்துவரால நுணுக்கமாக ஒரு நாடியை அணுக முடிகிறது அப்படின்னா அது ஒரு விதமான ஞானம். அப்போ அந்த ஞான நிலைக்கு எது தேவை என்றால் பயிற்சி மட்டும்தான் தேவை. முழுமையான பயிற்சி மட்டும்தான் தேவை. இப்போ நாடி பரிசோதனையில எப்படி செய்யறது அப்படிங்கறத ஒரு முறை நான் செஞ்சு காட்டுறேன். பாருங்க, என்னுடைய இடது கையில நாடி பார்க்க போறேன். தன்மை நாடி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறேன். முதல்ல என்னுடைய கை மணிக்கட்டு எலும்பு இருக்கு, அதுக்கு உட்புறமா இருக்கக்கூடிய பள்ளத்துல என்னுடைய ஆட்காட்டி விரலை வச்சு தொட்டு பார்க்கிறேன். இதுதான் முதல் வரிசை. தொட்டு பார்க்கிறேன். தொட்டு பார்க்கும்போது நான் எந்த மூலகம் சார்ந்த நாடியை பார்க்க முடியும் அப்படின்னா மரம் காற்று மூலகம் சார்ந்த நாடியை என்னால் பார்க்க முடியும். மரமூலகம் சார்ந்த நாடி எப்படி இருக்கும் அப்படின்னா மரக்கிளை முட்டினால் எப்படி இருக்குமோ அது மாதிரியான உணர்வு இருக்கணும். இதே இடத்துல தொட்டு பார்க்கும்போது இதே இடத்திலே காற்று மூலகம் சார்ந்த நாடியை என்னால பார்க்க முடியும். காற்று அசைவது போன்ற உணர்வு இந்த நாடியில் லேசாக தெரியும்.
அப்படி தெரிந்தால் மரமும் காற்றும் ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அடுத்து 2ஆம் வரிசைக்கு இன்னும் கொஞ்சமா அழுத்துறோம். இதே நாடி மையத்தை கொஞ்சமா அழுத்துறோம். அழுத்தணும் அப்படின்னா நிலமூலகம் சார்ந்த நாடி ஆரோக்கியமா இருக்கா அப்படிங்கிறத பார்க்க முடியும். இது எப்படி பார்க்கலாம்? ஒரு ஈரமான ஸ்பாஞ்சை தொட்டு பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி தெரிந்தால் நிலமூலகம் சார்ந்த நாடியும் ஆரோக்கியமாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் அழுத்தி பார்க்கிறோம். அழுத்தி பார்க்கும்போது ஒரு நீர் கம்பி போன்ற உணர்வு, பைப்ல தண்ணி போகுது, வெளியே இருந்து தொட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு நீர் கம்பி போன்ற உணர்வு நமக்கு தெரிந்தால் நம்முடைய உடல்ல நீர் மூலகம் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். திரும்ப சொல்றேன், முதல் வரிசை மேலோட்டமா தொட்டு மட்டும் தான் பாக்குறோம், அழுத்தவே இல்லை, தொட்டு மட்டும் தான் பாக்குறோம். தொடும்போது மரமும் காற்றும் ஆரோக்கியமா இருக்கான்னு பார்க்க முடியும். கொஞ்சம் அழுத்தி பார்த்தால் நிலம் ஆரோக்கியமா இருக்கான்னு பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் அழுத்தி பார்த்தால் நீர் ஆரோக்கியமாக இருக்கிறதா என்பதை நம்மால் பார்க்க முடியும். சரி, இந்த நாடி பரிசோதனைய ஒரு முறை நம்ம ஸ்லைட்லயும் பார்த்துடலாம். தன்மை நாடி பரிசோதனை அல்லது அடுக்கு நாடி பரிசோதனை, ரெண்டு பேர் இருக்கு. தன்மை நாடி பரிசோதனைன்னு சொல்லிக்கலாம், இல்ல அடுக்கு நாடி பரிசோதனை அப்படின்னு சொல்லிக்கலாம். தன்மை நாடி பரிசோதனைய ஆங்கிலத்துல கேரக்டர் பல்ஸ் என்று அழைப்பார்கள். தன்மை நாடி பரிசோதனையை ஆங்கிலத்தில் கேரக்டர் பல்ஸ் என்று அழைப்பார்கள். அடுக்கு நாடி பரிசோதனையை ஆங்கிலத்துல லேயர் பல்ஸ் என்று அழைப்பார்கள். கேரக்டர் பல்ஸ்னு சொன்னாலும் ஒண்ணுதான், லேயர் பல்ஸ்னு சொன்னாலும் ஒண்ணுதான். நாடி பார்க்கக்கூடிய இடங்கள், நீங்க வலது கை இடது கை ரெண்டு கையிலையும் நாடி பார்க்கக்கூடிய இடத்தை காட்டியிருக்கோம். ஏதோ ஒரு கையில பார்த்தா போதுமானது. அடுக்கு நாடியை இடது அல்லது வலது என்று ஏதேனும் ஒரு கையில் பார்த்தால் போதுமானது. மணிக்கட்டு எலும்பு மற்றும் அதை ஒட்டிய சிறு நாடி பகுதியும் தொடுமாறு பட்டையாக ஆள்காட்டி விரலை வைக்க வேண்டும். ஆள்காட்டி விரலை வைத்த பின் நாடி நீர்க்கம்பி போல இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டும். இது நீர் மூலகத்தை குறிக்கிறது. அடுத்த நாடி பார்க்கும் பகுதி ஆள்காட்டி விரலால் சிறிது அழுத்த வேண்டும். அப்படி அழுத்தும் போது நாம் கெட்டியாக இருப்பது போன்று தெரிகிறதா என்று கவனிக்க வேண்டும். இது நிலமூலகத்தை சார்ந்த நாடி. அடுத்து 3ஆம் நாடி காற்று ஏறி இறங்குவது போன்ற தன்மையில் உள்ளதா என்று கவனிக்க வேண்டும். இது காற்று மூலகத்தை குறிக்கிறது. அடுத்து நாடி முட்டுவது போன்று தெரிகிறதா என்று கவனிக்க வேண்டும். இது ஆகாய மூலகத்தும் சார்ந்து குறிக்கிறது. இப்ப ஒவ்வொரு நாடியும் எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இது எல்லாருமே நீங்க ஒரு முறை உங்களுடைய கையில செஞ்சு பாருங்க. இப்போ செய்து பார்க்கும்போது முதல் முறையா நீங்க செஞ்சு பாக்குறீங்க அப்படின்னா நமக்கு இது எளிமையா புரியாது, குழப்பம் தான் வரும். புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா எளிமைதான். நம்ம பயிற்சி செய்ய இது எளிமையா கைகூடி விடும். அதனால தொடர் பயிற்சி மட்டும்தான் இதுக்கு முக்கியமானது. சரிங்களா? சரி, இப்ப நாடி பார்த்தாச்சு. இதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது? சிகிச்சை அப்படிங்கிறது மிக முக்கியமான பகுதி இல்லையா? இப்ப நம்ம ஒரு தொந்தரவு என்னவா இருக்கு, எந்த பஞ்சபூதம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் இப்ப நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப இதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்தாகணும் இல்லைங்களா? அப்போ இதுவும் ஒரு முக்கியமான பகுதி. எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இன் யாங் நாடி பரிசோதனை முறையில ஒரு பஞ்சபூதத்துல, இப்ப நெருப்பு மூலகம் இருக்கு அப்படின்னா அதுல இன் உறுப்பு இருக்கு, யாங் உறுப்பு இருக்கு. காற்று மூலகம் இருக்கு அப்படின்னா அதுலயும் இன் உறுப்பு இருக்கு, யாங் உறுப்பு இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த நாடி பரிசோதனை முறையில காற்று மூலகத்துல இன் உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கா, யாங் உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கறத தனித்தனியா பிரிச்சு பார்த்திருப்போம். ஆனா இந்த தன்மை நாடி பரிசோதனையை பொறுத்த வரைக்கும் ஒரு நபருக்கு இன் உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கா, யாங் உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத குறிப்பிட்டு நம்மளால பார்க்க முடியாது. ஆனா எப்படி பார்ப்போம் அப்படின்னா எந்த பஞ்சபூதம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத மட்டும் தான் பாக்குறோம். அப்போ எந்த பஞ்சபூதம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அது சார்ந்த இன் உறுப்புக்கு சிகிச்சை கொடுக்கணும். காற்று மூலகம் ஒரு நபருக்கு பாதிக்கப்பட்டால் காற்று மூலகம் சார்ந்த இன் உறுப்பு நுரையீரலுக்கு சிகிச்சை கொடுக்கணும். நில மூலகம் ஒரு நபருக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் நில மூலகம் சார்ந்த இன் உறுப்பு மண்ணீரலுக்கு சிகிச்சை கொடுக்கணும். நீர் மூலகம் ஒரு நபருக்கு பாதிக்கப்பட்டிருந்தா நீர் மூலகம் சார்ந்த இன் உறுப்பு சிறுநீரகத்திற்கு சிகிச்சை கொடுக்கணும்.
மர மூலகம் பாதிக்கப்பட்டிருந்தால் மர மூலகம் சார்ந்த இன் உறுப்பான கல்லீரலுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இப்போ எந்த பஞ்சபூதம் பாதிக்கப்பட்டாலும் அது சார்ந்த இன் உறுப்புக்கு சிகிச்சை கொடுக்க போறோம். இதுல சொந்த புள்ளி அல்லது தாய் புள்ளி அல்லது தாயின் தாய் புள்ளி, இத நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல நம்ம தேர்வு செய்து சிகிச்சை கொடுத்துக்கலாம். இப்போ நாடி பார்க்கும்போது ஒரு நபருக்கு நிலமூலகம் சார்ந்த நாடி துடிப்பு தெரியல அப்படின்னு வச்சுக்கோம். நிலமூலகம் நீங்க நாடி பாக்குறீங்க, 3 லேயர்ல 3 வரிசையில நாடி பாக்குறீங்க, நிலமூலகம் சார்ந்த நாடி துடிப்பு தெரியல. அதாவது ஒரு ஸ்பாஞ்ச், ஈரமா இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சை தொடுற மாதிரி நமக்கு தெரியல அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ நிலமூலகம் சார்ந்த இன் உறுப்பு எது அப்படின்னு பாக்குறோம். மண்ணீரல். மண்ணீரல்ல இருக்கக்கூடிய சொந்த புள்ளி SP3 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம், இல்ல தாய் புள்ளி SP2 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம், அல்லது தாயின் தாய் புள்ளி SP1 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். அப்போ எந்த நாடி துடிப்பு தெரியலையோ அதற்கேற்றார் போல இன் உறுப்புகளுக்கு சிகிச்சை கொடுக்கிறோம். இதுதான் தன்மை நாடி பரிசோதனையினுடைய சிகிச்சை முறைகள். இதனை வைத்து நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது இந்த சிகிச்சை இன்னும் நல்லா இருக்கும். அப்போ தன்மை நாடி எப்படி பார்க்கறது, எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி பார்த்திருக்கிறோம். இந்த பொதுவான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, நாடி பார்க்கறதுக்கான அடிப்படையான விஷயங்கள். நாடி பார்க்கும்போது அடிப்படையா என்ன செய்யணும் அப்படின்னா, அதிகாலையில் நாடி பார்ப்பது சிறப்பு. அதுக்காக அதிகாலையில மட்டும்தான் நாடி பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நமக்கு எந்த நேரத்துல ஏதுவா இருக்கோ அந்த நேரத்துல பார்க்கலாம், எந்த நேரத்துல சூழ்நிலை அமையுதோ அந்த நேரத்துல பார்த்துக்கலாம். இருந்தாலும் கூட அதிகாலை வெறும் வயிற்றில் நாடி பார்ப்பது துல்லியமாக இருக்கும். நாடிய பார்க்கும்போது கொஞ்சம் சாப்பிட்ட உடனே பார்க்க வேண்டாம். சாப்பிட்ட உடனே நாடி பார்ப்பது தவிர்ப்பது சிறப்பு. நாடி பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். சாப்பிட்ட உடனே, சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தால் தவறு கிடையாது. இப்போ ஒரு நபருக்கு நுரையீரல் சார்ந்த பாதிப்பு இருக்கு. நுரையீரல் சார்ந்த பாதிப்பு உடல் இருக்கு. இப்ப நீங்க இந்த நபருக்கு நாடி பாக்குறீங்க. நாடி பார்க்கும்போது எந்த உறுப்புல நாடி கம்மியா இருக்கணும்? காற்று மூலகத்துலதான் கம்மியா இருக்கணும். நியாயப்படி காற்று மூலகத்துலதான் கம்மியா இருக்கணும், ஏன்னா நுரையீரல் பாதிப்பு இல்லைங்களா? ஆனால் நீங்கள் நாடி பார்க்கிறீர்கள், நில மூலகத்துல உங்களுக்கு பாதிப்பு இருக்கிற மாதிரி காட்டுது. அந்த நபருக்கு சளியோ இருமலோ ஏதோ ஒரு நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை, நியாயப்படி காற்று மூலகம் சார்ந்த பாதிப்பு தான் இருக்கணும். ஆனால் நாடி பார்க்கும்போது நில மூலகம் சார்ந்த பாதிப்பு இருக்குதா காட்டுது. எதை நம்புறது? நாடியை நம்புவதா இல்லது நம்மளுடைய உடல் சொல்லக்கூடிய அறிகுறிகளை வைத்து காற்று மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கு நம்புறதா? நிலம் உண்மையா பாதிக்கப்பட்டது நிலமா காற்றா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இடலாம். இது அதிகப்படியான அக்குபங்சர் மருத்துவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இங்கதான் நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். என்னைக்குமே நாடி அப்படிங்கிறது மிக மிக துல்லியமானது. நாடி பார்க்கிறது மூலயமா துல்லியமாக ஒருவரின் நோய் தன்மையை நம்மால் முழுமையாக துல்லியமாக அறிய முடியும். இப்போ நீங்க நாடி பாக்குறீங்க, அவருக்கு நுரையீரல் சம்பந்தமான பாதிப்பு தான், காற்று மூலகம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா நாடி பார்த்த பிறகு நில மூலகம் பாதிக்கப்பட்டுதான் உங்களுக்கு காட்டுது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு நபருக்கு அந்த நபருக்கு முதலில் பாதிக்கப்பட்டது மண்ணீரல். மண்ணீரல் தான் பாதிக்கப்பட்டுச்சு. மண்ணீரல் பாதிக்கப்பட்டதன் விளைவாக நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. காற்று மூலக பாதிக்கப்பட்டு நமக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டதா வெளியே தெரியுது. ஆனா அதுக்கான மூல காரணம் எது? மண்ணீரல். மண்ணீரல் பாதிக்கப்பட்டது. மண்ணீரல் பாதிக்கப்பட்டதன் விளைவாக நுரையீரலையும் சேர்த்து பாதிப்படைய செஞ்சிருச்சு. அப்ப நுரையீரலும் சேர்ந்து பாதிப்படையும் போது நுரையீரல் சார்ந்த தொந்தரவு நமக்கு தெரியுது. மண்ணீரல் பாதிக்கப்பட்டதுக்கான அறிகுறிகள் நமக்கு தெரியல. அப்ப எது மூல காரணம் அப்படின்னு பார்த்தா மண்ணீரல் பாதிப்பு தான் மூல காரணம். மண்ணீரலுக்கு நம்ம சரியான ஆற்றலை, சரியான சக்தியை கொடுத்து விட்டால் மண்ணீரலிலிருந்து சரியான ஆற்றல், சீரான ஆற்றல் நுரையீரலுக்கு கிடைக்கும். நுரையீரலுக்கு சீரான ஆற்றல் கிடைத்தால் நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும். நமக்கு தெரியறதுனோ நுரையீரல் சார்ந்த பாதிப்பு, ஆனா நாடியில மண்ணீரல் சார்ந்த பாதிப்பு தான் இருக்கு. அப்ப மண்ணீரலை சரி செய்தால் நுரையீரலும் சரியாகும். இது மண்ணீரல் நுரையீரலுக்குன்னு மட்டும் கிடையாது, எந்த உறுப்புல பாதிப்பு இருக்கட்டும்,
தலைவலி இருக்கட்டும். பொதுவா தலைவலி அப்படிங்கிறது மரம் சார்ந்த பாதிப்பு. நீங்க நாடி பாக்குறீங்க, காற்று சார்ந்த பாதிப்பா காட்டுது. அப்ப காற்றுக்கு சிகிச்சை கொடுங்க. காற்றுக்கு சிகிச்சை கொடுத்தால் மரம் சார்ந்த பாதிப்பு சரியாகும். உங்களுடைய உடல்ல நீர் சார்ந்த, அது அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற மாதிரி இருக்கு, நீர் சார்ந்த பாதிப்பு தான். நீங்க நாடி பாக்குறீங்க, காற்று மூலகத்துல அந்த நாடி துடிப்பு தெரியல. காற்றை சரி செய்யுங்கள், நீர் சரியாகும். அப்போ எந்த நாடி துடிப்பு தெரியலையோ அதற்கு சிகிச்சை கொடுத்தால்தான் நம்மால் ஒரு நோயை சரி செய்ய முடியும். இப்ப புரியுதுங்களா ஏன் நாடி பரிசோதனை நுணுக்கமானது அப்படின்னு சொல்றோம்? ஏன்னா நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு ஒரு நோயின் தன்மையை துல்லியமாக நாம் கண்டறிவதற்கு இந்த நாடி பரிசோதனை முறை நமக்கு பயன்படுகிறது. சரி, இந்த நாடி பரிசோதனைய எப்ப பார்க்கலாம், எந்த நேரத்துல பார்க்கலாம்? இந்த நாடி பரிசோதனை செய்யும் போது நோய் ஒன்றுமாக நாடியின் நிலை ஒன்றுமாக இருக்குமாயின் அதனை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்திருக்கிறோம். இப்போ உங்ககிட்ட ஒரு நபர் சிகிச்சைக்கு வராங்க, இல்ல நீங்க அக்குபங்சர் சிகிச்சை எடுக்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் ஒரு புள்ளியை தூண்டி கொண்டால் மட்டும் போதுமா? அக்குபங்சர் புள்ளியை தூண்டி கொண்டால் மட்டும் போதுமா? இல்ல ஒவ்வொரு முறையும் போய் அக்குபங்சர் ஊசி நீடல் போட்டுட்டு வந்துட்டா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக அது மட்டும் போதாது. எந்த ஒரு மருத்துவம், உலகத்தில் எவ்வளவு தலை சிறந்த மருத்துவம் கூட தோன்றட்டும், எந்த ஒரு மருத்துவமும் வாழ்வியல் சரியில்லாமல் அந்த மருத்துவத்தால் நிலையான ஒரு மாற்றத்தை வழங்க முடியாது. நிலையாக ஒரு நோயிலிருந்து ஒரு விடுதலையை எந்த ஒரு மருத்துவத்தாலும் வாழ்வியல் மாற்றம் இல்லாமல் வழங்கவே முடியாது. ஏன் அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மரபு வழி மருத்துவமுமே வாழ்வியல் மருத்துவம். ஆங்கில மருத்துவம் உட்பட வாழ்வியல் மருத்துவம் எல்லாமே. ஏன் வாழ்வியல் மருத்துவம்னு சொல்றோம் அப்படின்னா, ஆங்கில மருந்துகளை கூட இருக்கட்டுமே, நீங்க வெறும் மருந்து மாத்திரைகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த தொந்தரவினுடைய வீரியம் கட்டாயம் குறையாது. மருந்து மாத்திரைகளோடு சேர்த்து உணவை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அக்குபங்சர்ல எந்த விதமான பக்க விளைவுகளும் இன்றி ஒரு தொந்தரவை நம்மால சரி செய்ய முடியும். அதை சரி செய்வதற்கு துணை நிற்பதாக இருக்கட்டும், இல்ல சரி செஞ்ச பிறகு மீண்டும் அந்த தொந்தரவு வராமல் இருப்பதற்காக இருக்கட்டும், எது உதவி செய்யும் அப்படின்னா வாழ்வியல் முறைகள். அப்போ வாழ்வியல் முறைகளை சரியானதாக பார்த்து நாம் பின்பற்ற வேண்டியது மிக மிக முக்கியம். சரி, வாழ்வியல் முறை அப்படின்னு நம்ம எதை புரிஞ்சுக்கலாம்? முதல் விஷயம் நல்ல உணவு. நல்ல உணவை சரியான அளவில், சரியான உணவு முறையில், சரியாக உணவு உட்கொள்ளும் முறையில் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவு நம்முடைய உடலுக்கு அமிர்தமாக மாறுகிறது. அந்த உணவு நமக்கு போதிய ஆற்றலை நமக்கு வழங்குகிறது. அப்போ எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் சரி அதை முறையா எடுக்கணும். எந்த ஒரு உணவு எடுத்துக்கிட்டாலும் அதை முறையா எடுக்கணும். நல்லா மென்னு கூழ் போல அரைத்து அந்த சுவையை முழுமையாக உணர்ந்து அதற்கு பிறகு உணவை உட்கொள்ளும் போது அந்த உணவு நம்முடைய உடலில் முழுமையாக செரிமானமாகிறது. நீங்க ஊசி போடுறீங்க, அக்குபங்சர் போடுறோம் அப்படின்னா அந்த அக்குபங்சர் புள்ளி ஊசி வேலை செய்யறதுக்கு எது உதவி செய்யும் அப்படின்னா முறையா எடுக்கக்கூடிய உணவு உதவி செய்யும். அடுத்தது தண்ணீர். தண்ணீரை சரியான அளவுல எப்போல்லாம் தாகம் எடுக்குதோ அப்போதெல்லாம் தண்ணீர் குடிக்கலாம். ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் தண்ணீர் குடிக்கணும் அந்த மாதிரியான எந்த கணக்குகளும் கிடையாது. நமக்கு எப்போதெல்லாம் தாகம் எடுக்கிறதோ அப்போதெல்லாம் தண்ணீர் குடிக்கலாம். சரி, எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறது, எப்படி குடிக்கிறது? நம்ம தண்ணீர் தாகம் எடுக்குது, தண்ணி வச்சிருக்கிறோம். முதல்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு வாய் தண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு வாய் தண்ணி எடுத்து வாயில நிரப்பிக்கிறோம். ஒரு வாய் தண்ணி எடுத்து வாயில நிரப்பிக்கிறோம். நிரப்பிட்டு அது அப்படியே விழுங்கக்கூடாது. ஒரு வாய் தண்ணீர் எடுத்து வாயில் நிரப்பிய பிறகு அப்படியே விழுங்கக்கூடாது, மொத்தமா விழுங்கக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வாய் முழுக்க எடுத்த தண்ணிய 5 to 7 8 முறை பொறுமையா விழுங்கணும். ஒரு வாய் நிரப்ப எடுத்த தண்ணீரை கொஞ்சமா முதல்ல விழுங்குறோம். அடுத்து ஒரு 10 நொடி இடைவெளி வரும், 10 செகண்ட் கேப். திரும்பவும் கொஞ்சமா விழுங்குறோம். திரும்பவும் ஒரு 10 நொடி இடைவேளை. திரும்பவும் விழுங்குறோம், 10 நொடி இடைவேளை. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்கும் போது அதுல இருக்கக்கூடிய முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். நீங்க குடிக்கிற தண்ணி கம்மியா தான் இருக்கும். மற்ற நாள்ல அதிகமா கூட தண்ணி குடிச்சிருப்பீங்க. இப்படி குடிக்கும் போது தண்ணி குறைவா தான் குடிப்பீங்க. ஆனா அந்த தண்ணியில இருக்கக்கூடிய முழுமையான ஆற்றல் நம்முடைய உடலுக்கு கிடைக்கிறது. எப்படின்னு சொன்னா சொட்டு நீர் பாசனம் மாதிரி, ட்ரிப் இரிகேஷன் சொல்லுவாங்க. நிலத்துல சொட்டு நீர் பைப் வச்சிருப்பாங்க. அந்த குழல், அந்த சொட்டு நீர் குழல், சொட்டு நீர் பைப்ல தண்ணி எப்படி வரும் அப்படின்னா ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு செடிக்கும் சொட்டு சொட்டாதான் தண்ணி வரும்.
சொட்டு சொட்டா நிலத்துல விழும், மரத்துக்கு பக்கத்துல வேருக்கு பக்கத்துல சொட்டு சொட்டா தண்ணி விழும். அந்த தண்ணீரை அந்த மரம் உறிஞ்சிக்கும். அந்த தண்ணியை அந்த செடி உறிந்து கொண்டு மிகப்பெரிய உருவத்தை எடுக்கிறது. ஒரு சின்ன விதை அந்த தண்ணீரை, ஒரு ஒரு துளியா விழக்கூடிய தண்ணீரை நன்றாக உறிஞ்சு கொண்டு ஒரு பெரிய வடிவத்தை எடுக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு துளியாக நிலத்தில் பெற்று ஒரு விதை இப்படியும் வளருது. ஒரு கால்வாயில தண்ணி நிறைய வருது, வந்து அப்படியும் ஒரு செடி வளருது. ஒரு ஒரு துளிலையும் வளர முடியும் ஒரு செடியால. ஒரு கால்வாய் நிறைய நீர் வந்து ஒரு நிலத்துல பாஞ்சு தண்ணி பாஞ்சு அந்த கழனியில் செடியும் வளர முடியும். இதுல எது சிறப்பு அப்படின்னு கேட்டா, ஒரு துளி போதுமானது. அந்த இடத்துல நம்ம ஒரு வாய்க்கால் முழுக்க தண்ணி அனுப்புறோம். அப்போ ஒரு துளி போதுமானதுங்கிற இடத்துல ஒரு வாய்க்கால் முழுக்க அனுப்புறோம் அப்படின்னா, அந்த ஒரு துளி, தேவையான ஒரு துளி போக மீதம் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே தேவையற்றதுதான். அதேதான் இந்த உடலுக்கும். இந்த உடலுக்கு தண்ணி வந்து கொஞ்சமா தான் தேவை. அதை முழுமையா இந்த உடல் வந்து உரியணும், முழுமையா இந்த உடல் வந்து அதை உட்கிரகிக்கணும். சொட்டு நீர் பாசனத்துல தண்ணி ஒரு சொட்டு விழுந்தாலும் அந்த நிலம் வந்து அதை முழுமையா கிரகிக்குது. அதேதான் அந்த உடலுக்கும். கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கினாலும் இந்த உடலுக்கு முழுமையா அந்த தண்ணி போய் சேருது. இந்த உடலுக்கு முழுமையா அந்த தண்ணி கிடைக்கும் போது அது என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு நம்மளுடைய உடல் வந்து முயற்சி செய்கிறது. பெரும்பான்மையான சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி தண்ணி குடிச்சாங்க அப்படின்னா அவர்களுக்கு சீக்கிரமா அந்த கிட்னி சம்பந்தப்பட்ட பாதிப்பு குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். உடல் சூடு அதிகமா இருக்குன்னு நீங்க உணர்றீங்களா? இந்த மாதிரி தண்ணி குடிங்க, நல்லாவே கேட்கும். அப்போ தண்ணீர் அருந்த வேண்டிய முறை அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். ஒரு வாய் நிரப்ப தண்ணி எடுத்துக்கிறீங்க, அதை ஒரு 5 to 7 முறை வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இடைவெளி விட்டு விழுங்கணும். இதுதான் முறை. இந்த மாதிரி விழுங்குனீங்க அப்படின்னா நம்முடைய உடலுக்கு தேவையான ஆற்றல், நீர்த்தன்மை முழுக்க நம்முடைய உடலுக்கு கிடைக்கும். சரி, முதல் விஷயம் உணவை பத்தி சொன்னோம், 2வது நீரை பத்தி சொல்லிட்டோம், 3வது காற்றோட்டமான இடத்தில் இருக்கிறது. வாய்ப்பு இருந்தா மூச்சு பயிற்சி செய்கிறது, யோகால இருக்கக்கூடிய மூச்சு பயிற்சிகள் செய்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய அதாவது நம்மளுடைய நுரையீரலை பலப்படுத்துறதுக்கு நமக்கு உதவி செய்யும். அதே மாதிரி ஒரு குறுகிய உடல் உழைப்பு கட்டாயம் உடலுக்கு தேவை. குறுகிய உடல் உழைப்பாவது தேவை. இப்போ உழைக்காத உடம்பு உளுத்து போன உலக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. உழைக்காத உடம்பு உளுத்து போன உலக்கை என்று சொல்வார்கள். என்ன அப்படின்னா, ஒரு பொருள், இந்த கை இருக்கு அப்படின்னா இங்க இந்த கையை நான் ஆட்டணும் அப்படின்னா இங்க ஷோல்டர் ஜாயிண்ட், தோள்பட்டை மூட்டு அப்படின்னு இங்க ஒண்ணு இருக்கு. இங்க தோள்பட்டை மூட்டு மட்டும் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டா, அந்த தோள்பட்டை மூட்டு இப்படி மேல அந்த கையை அப்படி மேல தூக்கி இறக்குறதுக்கு உதவி செய்யறதுக்கு இன்னும் சில தசைகள், எலும்பு இருக்கு, இந்த மூட்டு இருக்கு. இந்த மூட்டை சுற்றி தசைகள், எப்படி உடலுக்கு மேல சட்டை போட்டிருக்குமோ அதே மாதிரி எலும்புக்கு மேல தசைகள் மூடி இருக்கு. எதுக்கு அப்படின்னா என்னுடைய கையை மடக்கி நீட்டுறதுக்கு நான் உதவி செய்யறதுக்காக அந்த தசைகள் இருக்கு. இப்போ இந்த கையை என்னால மேல வரைக்கும் தூக்க முடியும், நான் பாதி தான் தூக்குறேன், இவ்வளவுதான் தூக்குறேன் அப்படின்னா மசில் மெமரி என்று ஒன்று இருக்கிறது, தசைகளின் நினைவாற்றல். நான் என்னுடைய கையை வேலை செய்யும் போது இவ்வளவுதான் தூக்கி தூக்கி பழகிட்டேன் அப்படின்னா இந்த மசில், இங்க இருக்கக்கூடிய தசை மசில் மெமரி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மனிதனுக்கு இந்த கையை இவ்வளவு தூக்க வேண்டியது மட்டும்தான் வேலை, அதனால இதுக்கு மேல தூக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் தசை வந்து இறுகி போயிடும். அப்போ ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட ஒரு மூமெண்ட்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்கம் இல்லாம, உடல்ல இயக்கம் இல்லாம வேலை செய்யறாங்க அப்படின்னா அந்த நபருடைய இயக்கம் தடைபடுகிறது. உதாரணமா ஒரு நபர் அதிகமா உட்கார்ந்தே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மசில் மெமரி, தசைகளின் நினைவாற்றல் எப்படி இருக்கும்? அதிகமா உட்கார்றாங்க, அப்ப நடக்கிறதுக்கான இயக்கம் வந்து இவங்களுக்கு குறைவு. அப்ப உட்கார்றதுக்கான ஆற்றல் மட்டும் இவங்களுக்கு இருந்தா போதும், அதிகம் இருந்தா போதும், நடக்கிறதுக்கு கொஞ்சமா இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு மசில் மெமரி அங்க உருவாகுது. ஒரு நபர் கம்ப்யூட்டர்லயே வேலை செய்யறாங்க, கையை முன்னாடியே வச்சிருக்காங்க, தூக்குறதுல இறக்குறதுல எதையும் பண்றதில்ல, அதிகம் பண்றதில்ல. அப்ப அவங்களுடைய உடல் என்ன பண்ணும்? இந்த கைக்கு இவ்வளவுதான் வேலை, அப்போ இதுக்கு ஏத்தபடி இருந்தா போதும், இதுக்கு மேல தூக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மசில் மெமரி உருவாகி இதுக்கு மேல தூக்கினா வலிக்கும், அது மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது. இது ஒரே நாள்ல ஏற்படுறது, வருடங்களா நம்ம ஒரு விஷயத்த இப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏற்படும். இப்போ ஒரு நபர் தலையை நேராவே வச்சிருக்கிறாங்க, திருப்புறது இல்லை, வளைக்கிறது இல்லை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே இறுகி போயிடும். இந்த நபருக்கு தலையை திருப்ப வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இறுகி போயிடும்.
அப்போ இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுக்கும் இது பொருந்தும். இப்ப நம்ம ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய உடலுக்கு முழுமையான வேலையை நம்ம கொடுக்கணும். எல்லா மூட்டுகளுக்கும் வேலை கொடுக்கணும். சரி, இந்த எல்லா மூட்டுகளுக்கும் கொடுக்கக்கூடிய வேலையை நம்ம செஞ்சா சிறப்பு. ஒரு வேலை செய்யலைன்னா என்ன பண்றது? அதற்கு ஏதோ ஒரு யோகாவோ இல்ல ஏதோ ஒரு காலையில எழுந்து இல்ல எல்லா மூட்டுகளும் கை விரலை மடக்கி நீட்டுறதா இருக்கட்டும், இந்த மணிக்கட்டை மடக்கி நீட்டுறது, முழங்கையை மடக்கிறது, இந்த மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகளுக்கும் வேலை கொடுக்கணும். இப்படி வேலை கொடுக்க முடியலையா, ஏதோ ஒரு வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும். ஒரு தோட்டத்துக்கு தண்ணி விடுறதா இருக்கட்டும், ஒரு மண்வெட்டி வச்சு பள்ளம் தோண்டி ஒரு செடி நடுறதா இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம செய்யக்கூடிய வேலை. எல்லா மூட்டுகளுக்கும் வேலை கொடுக்கும். அப்போ நம்மளுடைய உடலுக்கு ஏதோ ஒரு வகையில வியர்வையை வெளியேற்ற மாதிரி ஒரு சில வேலைகளை கொடுக்கணும். 3வது விஷயம் உணவு. 4வது விஷயம் உணவு, காற்று, நீர், உழைப்பு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி இயற்கை வாழ்வியலோடு இருந்து நம்ம அக்குபங்சர் சிகிச்சை எடுத்தோம் அப்படின்னா அந்த சிகிச்சை சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். இது எல்லாவற்றையும் தாண்டி இறுதிக்கும் இறுதியாக மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். நம்மளுடைய மனசு ஆரோக்கியமா இருக்கு, நம்மளுடைய மனசு செம்மையா இருக்கு அப்படின்னா எந்த விதமான மந்திரங்களும் தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய மனசு நிம்மதியா இருந்துட்டா உங்க வாயிலிருந்து வர வார்த்தையே மந்திரம் தான். தனியா மந்திரம்னு சொல்ல வேண்டியதில்லை. உண்மையாவே மந்திரம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, அந்த ஞானிகள் யார் அந்த மந்திரத்தை உருவாக்கினார்களோ அந்த ஞானிகள் நிம்மதியாக இருந்தார்கள். அவர்களுடைய மனம் செம்மையாக இருந்தது. செம்மையாக இருந்தவரின் வாயில் வந்த வார்த்தைகள் மந்திரமாகின. நம்மளுடைய மனசு செம்மையா இல்ல, நம்முடைய மனசு உண்மையா இல்ல, நம்மளுடைய மனசு நிம்மதியா இல்ல அப்படின்னா நம்மளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய மந்திரங்கள் கூட மந்திரங்களாக இருக்காது, வெறும் வார்த்தைகள். பாருங்க, நல்ல மனிதர்கள் ஞானிகளின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் மந்திரங்கள். ஆனா மனம் செம்மையா இல்லை அப்படின்னா அவர்கள் வாயிலிருந்து வரும் மந்திரங்கள் கூட வார்த்தைகள் தான். அப்போ நம்மளுடைய மனசு நிம்மதியா இருந்தா நம்மளுடைய உடல் நோய் குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போ மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். 10 கோட்பாட்டுல நம்ம மனம் சார்ந்த ஒரு கோட்பாடு பார்த்திருந்தோம். ஒவ்வொரு பஞ்சபூதங்களும் ஒரு உணர்ச்சி சார்ந்தது. நெருப்பு மூலகம் இருக்கு அப்படின்னா நெருப்பு மூலகம் சார்ந்த உணர்ச்சி மகிழ்ச்சி, நில மூலகம் சார்ந்த உணர்ச்சி கவலை, காற்று மூலகம் சார்ந்த உணர்ச்சி துக்கம், நீர் மூலகம் சார்ந்த உணர்ச்சி பயம், மர மூலகம் சார்ந்த உணர்ச்சி கோபம். அப்போ இந்த எல்லா உணர்ச்சிகளும் கட்டுக்குள்ள வச்சிருக்கணும். இந்த எல்லா உணர்ச்சிகளும் கட்டுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு நிலைக்கு பெயர் தான் நிம்மதி. நிம்மதி என்கிற நிலைதான் இறை நிலை. இதைத்தான் சித்தர்பாடல்கள் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு சொல்றாங்க. உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம். அதாவது இந்த உடல் தான், இந்த உள்ளமும் உடலும் தான் பெருங்கோவில், ஆலயமே இதுதான். அப்போ நம்ம உண்மையான இறை வழிபாடுனா என்ன? இந்த உடலையும் மனதையும் பூஜிக்க வேண்டியது, இந்த உடலையும் மனதையும் வழிபட வேண்டியது, இந்த உடலையும் மனதையும் பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டியதுதான் உண்மையான இறை வழிபாடு. அப்போ இந்த விஷயத்த நம்ம செஞ்சுக்கிட்டு, அதாவது மனசை நிம்மதியா வச்சுட்டு அக்குபங்சர் சிகிச்சை எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டா அந்த சிகிச்சை நல்ல பயன் தரும். இப்ப நீங்க சிகிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மனதை நீங்கள் நிம்மதியாக வைத்திருக்க வேண்டும். அப்படி இல்லை, நீங்க இன்னொருத்தருக்கு சிகிச்சை கொடுக்குறீங்க அப்படின்னா அவர்களுடைய மனதுல ஏதாவது தொந்தரவு இருக்கா அப்படிங்கறத கவனிச்சு அதனை சரி செய்ய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் மிக மிக முக்கியம். இந்த விஷயங்கள் எல்லாம் பின்பற்றி கொண்டு நம்ம அக்குபங்சர் சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அந்த சிகிச்சையில நமக்கு முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். அப்போ உணவு, நீர், காற்று, உழைப்பு, மனம். இந்த மனம் சார்ந்து ஒரு நபர் ஆராய்ச்சி பண்றாங்க. என்ன ஆராய்ச்சி பண்றாங்க அப்படின்னா மனம் சார்ந்த ஒரு ஆராய்ச்சி அமெரிக்க நாட்டுல நடக்குது. என்ன அப்படின்னா சாம் லாண்டி அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு. அந்த சாம் லாண்டி அப்படிங்கிற நபருக்கு குடல், அதாவது தொண்டையில வலி ஏற்படுது. தொண்டையில வலி ஏற்படுது. அந்த தொண்டை வலி ஏற்பட்ட உடனே நமக்கு ஒரு தொந்தரவுனா என்ன பண்ணுவோம்? முதல்ல மருத்துவமனைக்கு போவோம் இல்லைங்களா? அதே மாதிரி அந்த சாம் லாண்டி அப்படிங்கிற மனிதரும் ஒரு மருத்துவரிடம் சென்று என்னுடைய உடல்ல எனக்கு தொண்டையில வலி இருக்கு, இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்கிறேன். சாம் லாண்டி இதை கேட்டதுக்கு பிறகு ஒரு ஆங்கில மருத்துவர், அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் என்ன பண்றாரு அப்படின்னா முதல்ல டயக்னோஸ் பண்றாரு. என்ன பிரச்சனை, அவருக்கு தொண்டை வலி வர காரணம் என்ன அப்படிங்கறத ஆராய்ந்து பார்த்து விட்டு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை சாம் லாண்டிக்கு அந்த மருத்துவர் கொடுக்குறாரு. அந்த மருத்துவர் சாம் லாண்டியிடம் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு
உணவு குழாயில் உணவு குழாயில புற்றுநோய் ஏற்பட்டிருக்கிறது. தொண்டையில உணவு குழாயில புற்றுநோய் ஏற்பட்டிருக்கிறது. மிக விரைவில் நீங்க இறக்க போகிறீர்கள். சீக்கிரமா நீங்க இறக்க போகிறீர்கள். உங்களுக்கு கடைசி ஆசை இன்றைய தேனும் இருந்தால் சீக்கிரமாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். ஏன்னா சீக்கிரமா இறக்க போறீங்க. மருந்து மாத்திரைகள் கொடுக்குறேன். அது இருந்தாலும் கூட உங்களால பிழைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். நீங்க கடைசி கட்ட இறுதி கட்ட புற்றுநோயில இருக்கீங்க. நீங்க சீக்கிரமா இறக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இத சொன்ன உடனே நாளைக்கு இறக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா இன்னைக்கு நிம்மதியா வாழ முடியுமா? நாளைக்கு இறக்க போறோம் அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னைக்கு நிம்மதியா வாழ முடியுமா? கட்டாயம் முடியாது. நமக்கு பிடித்த உணவெல்லாம் அன்னைக்கு பிடிக்காத மாதிரியே தெரியும். நம்ம அழகா பார்த்து ரசிச்ச காட்சிகள் எல்லாம் அன்னைக்கு ஒரு அகோரமா நமக்கு தெரியும். அப்போ சாம் லாண்டிக்கு அப்படிதான் இருக்கு. அவரும் மருந்து மாத்திரைகளை எடுக்கிறாரு. என்ன இதுல ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மருத்துவர் வந்து ஒரு தேதி கொடுக்குறாரு, இந்த நாளுக்குள்ள நீங்க இறந்துருவீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா சாம் லாண்டி அந்த தேதிக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. சொல்லி கொஞ்ச நாள்ல இறந்தார். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துல இறந்து போயிடுறாரு. சரி, ஒரு மருத்துவர் வந்து திடீர்னு ஒரு மனிதன் தொண்டை வலின்னு போறான், அவனுக்கு புற்றுநோய் இருக்குன்னு சொல்றாரு. சொன்ன 2 வாரத்துல ஒரு மனிதன் இறந்து போயிட்டான். இங்க என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத ப்ரூஸ் லிப்டன் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் யோசிக்கிறாரு. யோசிச்சதோட நேரத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சாம் லாண்டியினுடைய உடலை அறுத்து பார்க்கிறார். கெடாவர்னு சொல்லுவோம். இறந்த பிணத்தை கெடாவர்னு சொல்லுவோம். அந்த கெடாவர் இறந்த பிணத்தின் உடலை அறுத்து பார்க்கிறாரு. அறுத்து பார்க்கும்போது சாம் லாண்டியினுடைய உடலில் உண்மையாக புற்றுநோய் இல்லை. ஒரு நபருக்கு புற்றுநோயே இல்லை. ஆனா மருத்துவர் வந்து புற்றுநோய் இருக்குன்னு சொல்லிட்டாரு. சரி, அப்பா மருத்துவர் சொல்லிட்டாரு அப்படின்னு கூட வச்சுக்கோமே. எப்படி சொன்ன 2 வாரத்துல அந்த சாம் லாண்டி இறக்க முடியும்? எப்படி இறந்து போனாரு அப்படிங்கிறத கவனிக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது ப்ரூஸ் லிப்டனுக்கு இது விளங்கல. அப்போ இது சம்பந்தமா நிறைய ஆராய்ச்சிகளை ப்ரூஸ் லிப்டன் செய்யறாரு. ஏன் சாம் லாண்டி இறந்து போனார் அப்படிங்கிறத பற்றி நிறைய ஆராய்ச்சிகளை செய்யறார். பல ஆராய்ச்சிகளை மேற்கொள்றாரு. அப்படி மேற்கொள்ளும் போது ஒரு முடிவுக்கு வர்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு நோயே இல்லை என்றாலும் கூட அந்த மனிதனுக்கு அந்த நோய் இருப்பது போன்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தி விட்டால் அந்த மனிதனை உண்மையாவே அந்த நோய்க்கு ஆட்படுத்த முடியும். உண்மையாவே ஒரு மனிதனை மரணத்தின் வாயிலுக்கு அழைத்து போக முடியும்னு சொல்றாங்க. உண்மையாவே சாம் லாண்டிக்கு நோய் இல்லை. ஆனா உனக்கு நோய் இருக்கு, புற்றுநோய் இருக்குன்னு சொல்ல பயமுறுத்த அந்த பயம் அந்த மனிதனுடைய உடலிலிருந்து உயிரை பிரித்து அழித்து விட்டது. அந்த பயத்திலே அந்த மனிதன் இறந்து போயிட்டான். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நோய் என்பது உடல் சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது, மனம் சம்பந்தப்பட்டது. இந்த சம்பந்தமா ப்ரூஸ் லிப்டன் நிறைய ஆராய்ச்சிகளை செய்து குறிப்பா அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சீன தேசம், இந்திய தேசத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மரபு வழி மருத்துவ முறைகள் ஒரு நோயை உடலோடு மட்டும் அணுகுவதில்லை, மனதோடும் அணுகுகிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்றார். அப்போ உடல்ல எந்த தொந்தரவு இருந்தாலும் சரி, மனதை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். அப்போ இது மூலயமா நம்ம இந்த ஒரு புரிதலுக்கு நம்ம வரலாம். இந்த பாடம் இதுதான் இன்றைய வகுப்புக்கான பாடம். இன்றைய வகுப்புல தன்மை நாடி பார்க்கறது எப்படி இருக்கு, எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். தன்மை நாடியில நெருப்பு மூலகம் சார்ந்த நெருப்பு மூலகம் தவிர்த்து மற்ற 4 பஞ்சபூதங்கள் எப்படி நாடி பரிசோதனை செய்யறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த தன்மை நாடி செய்ய முடிஞ்சவங்க தன்மை நாடி செய்யலாம். இல்லைன்னா பயிற்சி செய்யுங்க, உங்களுக்கு அது பழக்கத்துல வந்துடும். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த சென்ற மாத வகுப்புல சொல்லி கொடுத்த இன்யாங் நாடி பரிசோதனை முறையை பற்றி நீங்க பார்க்கலாம். அதோடு இல்லாமல் இயற்கை வாழ்வியல்ல முறையை பின்பற்றுவதன் மூலம் அக்குபங்சர்ல இன்னும் சீக்கிரமா சிகிச்சை அது பலனை பார்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பார்த்து வந்தோம். இது உங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறேன். இன்றைய வகுப்பை ஏற்பாடு செய்த இறை சாதனை மார்க்கத்தின் நிர்வாகிகளுக்கும் இறை மதன் ஐயா அவர்களுக்கும், இன்றைய வகுப்பை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பெரிய நாயகி அம்மா அவர்களுக்கும், இந்த வகுப்பில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அன்பர்களுக்கும், இறை சாதனை மார்க்கத்தின் அமைப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. அவங்க இன்னைக்கு நாடி பரிசோதனை போன மாதம் நம்ம வந்து இன்யான் அதில் வந்து எப்படி நாடி பரிசோதனை செய்யுதுன்னு இன்யான் முறையில் நாடி பரிசோதனை செய்வதை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு தன்மை நாடி பரிசோதனை, அதில் வந்து பஞ்சபூதங்களும் சரியாக இருக்குதான்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து
நெருப்பு மூலகத்தை தவிர்த்து மற்ற 4 பூதங்கள் காற்று, நீர், மரம், நிலம் இந்த 4ம் சரியா இருக்குதான்னு பார்க்கறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த நாடியை அதாவது 3 முறையில எப்படி பார்க்கறதுன்னு, ஒன்று தொட்டு பார்க்கறது, அப்புறம் கொஞ்சம் அழுத்தி பார்க்கறது, 3வது வந்து நல்லா அழுத்தி பார்க்கறது. அப்படி பார்க்கும்போது என்ன உணர்வு வரும் அப்படின்னு அதையும் சொன்னாங்க. 3 முறையில் அதை பார்க்க கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம அந்த சாப்பிட்டோட நம்ம அரை மணி நேரம் கழித்து பார்க்கணும். இப்போ இந்த நாடி பரிசோதனை எப்போல்லாம் பார்க்கலான்னா எப்பவும் பார்க்கலாம். ஆனால் அதிகாலையில் பார்க்கறது சிறப்பு. சாப்பிட்டு இருந்தா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கறது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அந்த ஏதாவது பிரச்சனை வரும்போது அப்பப்போ போய் அந்த புள்ளியை தூண்டுவதா, ஊசி போடுவது போதுமா அப்படின்னா, அது வந்து நம்ம வாழ்வியல் முறைகள் கூடவே வந்து நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது ஊசி போடுறதோ, புள்ளியை தூண்டுவதோ செய்துட்டு சரி செய்த பிறகு இயற்கை வாழ்வியல் முறைகளை நாம கடைபிடிச்சா அதுல இருந்து நாம வெளியே வரலாம். அதுக்கு 3 வித இதுவும் ஐயா சொன்னாங்க. நல்ல உணவு, தண்ணீர், காற்று. இதை வந்து சரியான விதத்துல நாம பயன்படுத்தும் போது முக்கியமா வந்து நமக்கு மனம் வந்து செம்மையானால், அது நிறைய பாடல்லாம் சொன்னாங்க ஐயா. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், மனம் செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். அப்போ அது ஒரு உதாரணமும் சொல்லி சொன்னாங்க. நோய் இல்லாத போதும் உனக்கு நோய் இருக்குதுன்னு அவங்க பயத்துல நம்பினாங்கன்னா அந்த நோய் உண்மையிலே அவங்களோட உயிரை கூட இழக்கிற அளவுக்கு வந்துடுது நம்மளோட மனதினால, மனது பயத்தினால. அப்போ நோய் என்பது மனம் சம்பந்தப்பட்டது. மனதை வந்து நம்ம ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளணும். எப்பவுமே நம்ம மனசை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாவே நம்ம நோய் இல்லாம இருக்கலாம். அப்படி நோய் வந்தாலும் மனதை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு அந்த பயிற்சியை நம்ம செய்யும் போது அது இன்னும் சரியா இருக்கும் அப்படின்னு ஐயா இன்னைக்கு மிக சிறப்பா விளக்கம் கொடுத்துருக்காங்க. நாடி பரிசோதனை பற்றி 2 போன மாதம் ஒன்று, இந்த மாதத்துக்கு 2 முறைகள்ல அந்த நாடி பரிசோதனை விளக்கம் அழகா செய்தும் காட்டி நமக்கு மிக சிறப்பா சொன்னாங்க. நாம் அனைவரும் துரிய நிலையில் நின்று ஐயா அவர்களை வாழ்த்தி மகிழலாம். இன்று மிக சிறப்பான சிந்தனை விளக்கம், நாடி பரிசோதனை பற்றிய சிந்தனை விளக்கம் அளித்த அக்கு ஹீலர் மா இலக்கியவாணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா மிக்க நன்றி. ஒரு 2 நிமிடங்கள்ல நம்ம அறிவிப்புகள் கொடுத்துட்டு கேள்வி கேட்க விரும்ப அன்பர்கள் வந்து ஹேண்ட் பண்ணலாம். கேள்வி வந்து சுருக்கமா தெளிவா கேளுங்க. ஐயா கிட்ட யோசிச்சு வச்சுக்கோங்க எல்லாரும் கேள்விய. ஆமா ரேகாமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக முக்கிய அறிவிப்புகள். அடுத்த நிகழ்வாக 8:30 மணிக்கு இறையாசிரியர் மதன் ஐயா அவர்களின் தற்போது நிகழ்வு உள்ளது. அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளை அதிகாலை 4:30 மணி முதல் எப்பொழுதும் போல அனைத்து நிகழ்வுகளும் மிகச்சிறப்பாக நடைபெறும். நாள்தோறும் சித்திரக்குழு நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறும். அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். காலை 9 மணி, 11 மணி, 2 மணி, 3 மணி நிகழ்வுகளில் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? வாழ்க வளமுடன். சரிதா கார்த்திகேயன் அம்மா, வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன் சார். வணக்கம். நல்லா நடத்துங்க சார். நான் இது கழுத்து பக்கம் வந்து சார் கீழே குமிஞ்சா அந்த காது வரும், 2 சைடு வலி இருக்குங்க சார். 2 பக்கமும் கழுத்து பக்கமா வலி இருக்குன்னு சொல்றீங்களாங்கம்மா? ஆமா சார். ஆமா சார். எப்பல இருந்து வலி? கழுத்துனா கழுத்துல இல்ல, காது ஒரு சைடு மண்டையில தலையில தலவாணி சுளுக்குன்னு சொன்னாங்க. சுளுக்கெல்லாம் எடுத்தாங்க. ஆனா கொஞ்சம் தேவல, ஆனா இருந்தாலும் லைட்டா ஒரு வாரமா இருக்குங்க சார். விட்டு வலிக்குதுங்களா? அதிகமா இருக்குங்களா வலி? வலிச்சு விட்டுலாம் வலிக்கல. நான் படுத்து இருந்தா ஏந்திரிக்கல, மண்டை கொஞ்சம் தலை கிணமா இருக்கு, மத்தபடி எல்லாம் வலி இல்லை. ஏந்திரிக்கையில தான் வலிக்குது சார். SI5 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்குமா? SI5 அப்படிங்கிறது
நம்மளுடைய கை சிறுவிரல் பக்கமா இந்த மணிக்கட்டு ரேகைக்கு சைடுல இந்த புள்ளி இங்க அழுத்தம் கொடுங்கம்மா. தினமும் 2 நிமிஷம் இந்த புள்ளியில 2 கையிலையும் அழுத்தம் கொடுங்கம்மா. இதான் புள்ளி. துண்டு வரல்கிட்டயா சார்? சுண்டு விரல் பக்கமா மணிக்கட்டு ரேகை ஓரமா. ஓகேங்க சார். வாழ்க வளமுடன் சார். ம். எங்க பையன் இன்னொரு கேள்வி கேட்கணும் சார். சொல்லுங்கம்மா. பையனுக்கு பைல்ஸ் இருக்குங்க சார். பையனுக்கு பைல்ஸ் இருக்கு. வெளியில வேலை பார்க்கறாப்புல. LI2 அப்படிங்கிற புள்ளியில சிகிச்சை கொடுக்க சொல்லுங்கம்மா. இது மாதிரி தொந்தரவுகளுக்கு வந்து நம்ம எப்பல இருந்து இருக்கு, என்ன விஷயங்கள் முழுமையா அப்படிங்கிறத விசாரிச்சதுக்கு அப்புறம் சிகிச்சை கொடுக்கறது நல்லா இருக்கும். பக்கத்துல இருக்கக்கூடிய அக்குபங்சர் சிகிச்சை மையத்துல நீங்க பாருங்கம்மா. இப்போதைக்கு நான் புள்ளி சொல்றேன். LI2 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுங்க. இந்த புள்ளி கை ஆட்காட்டி விரலின் அடிரகைக்கு சைடுல இருக்கக்கூடிய புள்ளி. ஓகேங்க சார். நன்றி. ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கலாவதி அம்மா, வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வி கேட்கலாமா? கலைவாணி அம்மா. கலைவாணி அம்மா, வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாமா? அம்மா ஒன் டைம் டச் பண்ணுங்க. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். இடுப்பு வணக்கம்மா. பிடிச்சிக்கிட்டு இறங்க முடியல, நிமிர முடியல ஐயா, உட்கார முடியல. என்ன மாதிரி இருக்குங்கம்மா? என்ன வயசு ஆகுதுங்கம்மா உங்களுக்கு இப்போ? எனக்கு 64 தொடங்கிருச்சு. இப்பதான் நேத்துல இருந்து தான் கொஞ்சம் அப்படியே இறங்குனா அப்படியே சிவுக்குன்னா வந்து அப்புறம் இறங்க முடியல, நிமிர முடியல, உட்கார முடியல, அப்படியே வயிறு வலிக்கிறா போல இருக்குது. நான் இப்ப எந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம் அப்படிங்கிற போட்டோ நான் உங்களுக்கு காட்டுறேங்கம்மா. இந்த புள்ளியில சிகிச்சை கொடுங்க. இதுல சிவப்பு நிற பொட்டு வச்ச மாதிரி காட்டியிருக்கோம் இல்லைங்களா, SP3 அப்படிங்கிற புள்ளி இந்த படத்துல. அந்த புள்ளிக்கு 2 கால்லையுமே தினமும் அழுத்தம் கொடுங்கம்மா. 2 நிமிஷம் கொடுக்கணும். சரிங்க. நன்றி. நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. அடுத்ததாக IQ00Z9 லைட் 5G அம்மா, வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வி கேட்கலாமா? ஐயா வாழ்க வணக்கம் வளமுடன். ஐயா. நீங்கள் அன்பு குடும்பமா வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா இருந்தது வணக்கம். ஐயா. அந்த நாடி இத பத்தி நல்லா ஸ்பெஷலா சில நுணுக்கங்கள்லாம் சொன்னீங்க. நல்லா தெளிவா கேட்டேன் ஐயா. நல்லா இருந்தது. பட் எனக்குயா சுகர் இருக்கு. பட் ஆனா கண்ணுல பொங்கிக்கிட்டே இருக்குயா. அந்த களிமண் எல்லாம் போட்டு ஒத்தனெல்லாம் கொடுக்க சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் கேட்கலையே ஐயா. கண்ணுல பூல தள்ளிக்கிட்டே இருக்கியா. எண்ணெயெல்லாம் வச்சுலாம் குளிச்சிருக்கேன். ஆயில் பாத் எல்லாம் எடுக்க சொன்னாங்க. எல்லாமே செஞ்சேன். ஆனா கண்ணுல அந்த ஸ்மெல்லும் வருதுயா, அந்த பூல தள்ளுறது. ஆனா இன்னும் தள்ளிக்கிட்டே இருக்கியா. என்னையா பண்ணணும்? இப்ப எந்த மருந்துமே நான் எடுக்கிறது இல்ல. அது இயற்கையா வந்தது, இயற்கையாவே போகட்டும்னு விட்டுட்டேயா. அதுக்கு எதுக்கு சொல்யூஷன் இருக்காயா? சொல்லுங்கய்யா. உறுதியாம்மா. இப்போ நான் இப்போதைக்கு இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத நான் சொல்றேங்கம்மா. முழுமையா உங்களுடைய தொந்தரவு என்னன்னு கேட்டாதான் என்னன்றதை நம்ம சொல்ல முடியும். சுகர் எப்படி இருக்குங்கிறது எல்லாமே. இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண் கருவழி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நேரா கீழே, கண் கருவழிக்கு நேரா கீழே இந்த புள்ளியில அழுத்தம் கொடுங்க. தினமும் 2 நிமிஷம் அழுத்தம் கொடுக்கணும். 1. அடுத்து இந்த புருவம் இருக்கு இல்லைங்களா, அந்த புருவம் தொடங்கக்கூடிய இடம், இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும். இந்த 2 இடத்துலயும் 2 நிமிஷம் தினமும் அழுத்தம் கொடுக்கணும். ஓகேயா. சரிங்கய்யா. இது கொடுங்கம்மா. நீங்க நாடி பாருங்க. உங்களுக்கு நீங்க நாடி பாருங்கம்மா எப்படி இருக்குங்கிறத. நாடி பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி நீங்க சிகிச்சை கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும்.
நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்தது சுகுணாம்மா அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வி கேட்கலாமா? சுகுணாம்மா வாழ்க வளமுடன். ஹலோ, வாழ்க வளமுடன். கேக்குதுங்க. சொல்லுங்க. உங்க கேள்வி கேட்குது. வாழ்க வளமுடன் மேடம். ம். ஹலோ, வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம்மா, கேள்வி சொல்லுங்கம்மா. இது ஐயா கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். உங்க கிளாஸ் எல்லாமே கேட்பேன், காலை சக்கரத்துலையும் கேட்பேன். இந்த இது ரொம்ப டயர்ட் ஆயிடுதுங்க சார். என்ன செய்யறதுன்னு தெரியல. வயசு 63 ஆச்சு. வேலை செய்கிறேன், அப்புறம் அப்படியே உட்காந்துக்கிறேன். சாயங்காலம்லாம் ஆக ஆக டயர்ட் ஆயிடுது. அதுக்கு என்ன செய்யறதுங்க? சுகர் ஒரு வேளை இருக்குமோ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது வரைக்கும் சுகரு ஒன்றும் நான் மருந்தெல்லாம் எடுத்துக்கிறது இல்லைங்க சார் எதுவுமே. முதல் விஷயம், உணவு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்கம்மா. பழ உணவுகள் கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கோங்க. உடல் அடிக்கடி சரி. சோர்வடையுது அப்படின்னா பழ உணவுகள் ஆமாம். கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கோங்க. சரி. முளை கட்டிய தானியங்கள் எடுத்துக்கோங்கம்மா. சரி. அடிக்கடி முகம் கழுவுங்க. பிரபஞ்ச ஆற்றலை நம்மளுடைய உடல் அதிகமா இழுக்கிறது எப்ப அப்படின்னா நம்மளுடைய உடல் ஈரமா இருக்கும். அடிக்கடி சரிங்க சார். முகம் கழுவுங்கம்மா. இதுலயே ஓ, உங்களுக்கு வந்துரும்மா. நம்ம உடல் சோர்வுக்கு புள்ளிகள் தேவையில்லை. நீங்க இதை உணவு சரி. கொஞ்சம் தூக்கம் இதெல்லாம் சரி பண்ணீங்கனாலே ஓரளவுக்கு சரியா வந்துரும்மா. சரிங்க சார். நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்தது கிருஷ்ணவேணி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வி கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன். நான் அனைத்து பயிற்சிகளும் செய்துட்டு இருக்கேங்க ஐயா. ஆனா இடது கால் முட்டியில வலி இருக்குதுங்க ஐயா. இப்போ ஒரு 10 நாளாவே பயங்கரமா வலி இருக்கு. இடது கால் முட்டியில 10 நாளா வலி இருக்குங்களாங்கம்மா? விட்டு விட்டு ஆமாங்க வருதுங்களா? ஐயா. லேசான வலியா, கடுமையான வலியா, உட்காரும் போது மட்டும்தான் வலி இருக்குங்களா? இந்த மாதிரி இருக்குங்கம்மா? உட்காரும் போது வலிக்குதுங்க ஐயா. நைட்ல தூங்கும் போது கொஞ்சம் அதிகமா வலி இருக்குங்க ஐயா. தூங்குறதுக்கே கஷ்டப்படுறேன். வேப்ப எண்ணெய் இருக்கு இல்லைங்களாம்மா? வேப்ப எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணி இரவு தூங்கும்போது தடவுங்கம்மா. அதாவது பொறுக்கிற அளவுக்கு சூடு. எந்த இடத்துல வலி ஓகேங்க இருக்கோ அந்த இடத்துல தடவுங்கம்மா. தொடர்ந்து ஒரு 4-5 நாட்களுக்கு தடவிட்டு வாங்க. இதுலயே உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஓகேங்க ஐயா. எதுவும் புள்ளிகள் தேவையில்லைங்களாங்க ஐயா? புள்ளிகள் வேணும்னா K10 கொடுக்கலாங்கம்மா. நான் புள்ளிகள் காட்டுறேன். ஓகேங்க ஐயா. இந்த புள்ளி KD10 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? புள்ளி வச்ச மாதிரி காட்டிருக்கோம் இல்லைங்களா? இந்த புள்ளி ஸ்கிரீன்ஷாட் ஓகேங்க ஐயா. எடுத்துக்கோங்கம்மா இந்த புள்ளிய. முட்டிக்கு கீழே. ஆமா. ஓகேங்க ஐயா. எத்தனை தடவை அது அழுத்தணுங்க ஐயா? ஒரு நாளைக்கு ஒரே ஒரு முறை தான். 2 நிமிஷத்துக்கு அழுத்தம் போடுங்கம்மா 2 கால். 2 கால்லையும். ஓகேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க நன்றி. வளமுடன்மா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராமச்சந்திரன் ஐயா வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வி கேட்கலாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. அருமையான விளக்கம் ஐயா. எனக்கு என்னன்னா, என் பேர் ராமச்சந்திரன். சேதாப்பேட்டில் இருக்கேன். 63 வயசு ஆகுது ஐயா. பாதம் அதாவது கட்டை விரல் எலும்பு முடிகிற இடம் பிளஸ் கீழந்து அதை 2 ஜாயின் பண்ற இடத்துல கணுக்கால் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் இது பெருசா இருக்கு ஐயா. எலும்பு வளர்ந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஆஃப் லேட்டு ஒரு 1 or 2 இயர்ஸா கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்கு. அப்போ 2 வருஷமாவே அந்த வலி கொஞ்சம் ஈவினிங் ஆனா கொஞ்சம் அதிகமா வலிக்குது. டாக்டர் கிட்ட இப்ப கேட்கல, அவரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கவுட் மாதிரி இருக்கும் உனக்கு வரும் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி வலி திடீர்னு கொஞ்சம் நல்லா வலிக்குது ஐயா. கவுட்டுக்கெல்லாம் அது லெஃப்ட்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு. ரைட்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆனா 2 கால்லயுமே அந்த கட்டை விரல்ல மட்டும் தான் இருக்குங்களா ஐயா? கட்டை விரல்ல தான் ஐயா இருக்கு. சரிங்க ஐயா. எலும்பு ஏதாச்சும் வளர்ச்சி இருக்கு? எலும்பு வளர்ச்சியில சதை வளர்ச்சி மாதிரி ஏதாவது தெரியுதுங்களா? எலும்பு வளர்ச்சி கொஞ்சம் லைட்டா இருக்குது ஐயா. கொஞ்சம் லைட்டா, ரொம்ப வளர்ச்சி தெரியல, கொஞ்சம் லைட்டா இருக்கு. அதுக்கு மேல சத வளர்ச்சியும் கொஞ்சம் லைட்டா இருக்கு ஐயா. வீக்கமா கொஞ்சம் லைட்டா தெரியுது. மார்னிங் ஆனா என் வீக்கம் கம்மியா இருக்கு. சரி. சரி. இதுக்கு கொஞ்சம் அதை நேர்ல இருந்து பார்த்தா கொஞ்சம் சிறப்பா இருக்கும் ஐயா. குறிப்பா இந்த எலும்பு வளர்ச்சிகளுக்கு அக்குபங்சர்ல மின்சார தூண்டுதல்கள் கொடுப்பாங்க. எலக்ட்ரோ அக்குபங்சர் மாதிரி கொடுப்பாங்க.
அது செஞ்சா இன்னும் கொஞ்சம் உடனே கேட்கும் ஐயா. நான் இப்போதைக்கு புள்ளிகள் கொடுக்குறேன். இருந்தாலும் நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அகுபஞ்சர் மையத்தை பார்த்து அங்க சிகிச்சை எடுக்கிறது சிறப்பா இருக்கும் ஐயா. சரிங்க. நான் இப்ப புள்ளிகள் கொடுக்குறேன் ஐயா. சரிங்க. SP2 அப்படிங்கிற புள்ளி சிவப்பு நிறம் போட்டு வச்ச மாதிரி காட்டியிருக்கு இல்லைங்களா, புள்ளி வச்ச மாதிரி, இந்த புள்ளி கொடுக்கலாம் ஐயா. தினமும் 2 நிமிஷம் 2 கால்லையும் கொடுக்கணும். SP2 2 கால்லையும் கொடுக்கணும் ஐயா? ஆமா ஆமாங்க ஐயா, 2 கால்லையும் கொடுக்கணும். அழுத்தணும், உங்களுடைய ஆட்காட்டி விரலை வச்சு அந்த புள்ளியில அழுத்தம் கொடுக்கணும் ஐயா. சரிங்க ஐயா. சரி, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்தது பெரியநாயகியம்மா, வாழ்க வளமுடன். பெரியநாயகியம்மா, வாழ்க வளமுடன். ஆமா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஆஹ் ஐயா, இப்போ இந்த சம்மர் சீசன்ல ஏசிலேயே தான் இருக்கிறாங்க. ஏசில இருந்து ஒரு 5-10 நிமிஷம் வெளியில வந்தா கூட அவங்களுக்கு அப்படியே உடல் குளிச்சுட்டு வந்த மாதிரி வேர்வை அப்படி. நான் நிறைய பிள்ளைங்களை அது மாதிரி பாக்குறேன். இது எப்படி என்னங்க ஐயா, அவங்களுக்கு உணவு முறை கொடுக்கணுமா? இவங்களை எப்படி இதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுங்க ஐயா? முதல் விஷயம், ஏசி இந்த வெயிலுக்கு பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி. ஏசி வந்து எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னா, அதிகப்படியான வெப்பம் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்னா ஏசியை பயன்படுத்திக்கலாம். எப்ப அப்படின்னா, ஒரு அரை மணி நேரம் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஏசி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு அந்த குளிர்ச்சி இருக்கிற வரைக்கும் வச்சுக்கணும். முழுமையா ஏசி அறையில இருக்க வேண்டாம். ஒண்ணு. இந்த வெயில் காலத்துல நம்மளுடைய உடலை, அதாவது வியர்வை அதிகமா வெளியேறுது அப்படிங்கிறத நம்ம சிகிச்சை கொடுக்கறத விட, வியர்வை வந்து உள்ள நீர் கழிவு இருக்கு அதனால வெளியேறுது, உடல்ல கூடுதலான வெப்பம் அடையுது அதனால வெளியேறுது. உடலை இந்த வெயில் காலத்துல அதிகமா வெப்பம் அடையாம எப்படி பாத்துக்கிறது, உடல் சூடு அதிகமாகாம எப்படி பாத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு பொதுவான ஒரு சிகிச்சை முறை இப்ப சொல்லித்தரேன். நீங்க யார் வேணும்னாலும் செய்யலாம். இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் யார் வேணும்னாலும் செய்யலாம். என்ன அப்படின்னா, துணி துவைக்கிறதுக்கு முதல்ல இப்ப வாஷிங் மிஷின் பயன்படுத்துறாங்க. துணி துவைக்கிறதுக்கு வாய் அகலமா இருக்கக்கூடிய டப் பயன்படுத்துவாங்க, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாய் வந்து கொஞ்சம் அகலமா இருக்கும். வழக்கமா பயன்படுத்துற குளிக்கிற பக்கெட் கிடையாது, வாய் அகலமா இருக்கக்கூடிய ஒரு டப் இருக்கும். பிளாஸ்டிக்லயோ அல்லது எவர் சில்வர்லயோ கிடைக்கும். அந்த டப் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுல முழுக்க குளிர்ந்த நீரை நிரப்பிக்கிறோம். அதை குளிர்ந்த நீரை நிரப்பி கழிப்பறையில வச்சுக்கிறோம் அல்லது குளியல் அறையில வச்சுக்கிறோம். வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய இடுப்பு நனையிற மாதிரி, இடுப்பு பகுதி நனையிற மாதிரி அதுல உட்காடுறோம். நான் அதனுடைய படம் நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். ஒண்ணும் இல்ல, ஒரு டப்ல தண்ணி பிடிச்சு வச்சுக்கிறோம். தண்ணி பிடிச்சு வச்சுட்டு அதுல முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு குறைவான ஆடைகள் உடுத்த முடியுமோ குறைவான ஆடைகள் உடுத்திட்டு தனியா இருக்கும்போது நம்மளுடைய இடுப்பு, குறிப்பா இந்த ஆசனவாய் பகுதி எல்லாம் நனையிறபடி அதுல உட்கார்றோம். ஒரு 15-20 நிமிடத்துக்கு அப்படி உட்காரணும். அப்படி உட்காரும் போது தினமும் இதை செய்யணும். தினமும் செய்யும் போது உடல் சூடு கட்டுக்குள் வரும். உடல் சூடு கட்டுக்குள் வரும். இந்த ஹிப்பாத் எப்படி செய்யறது, இதுக்கு பேர் இடுப்பு குளியல்னு சொல்லுவோம், ஹிப்பாத்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. இந்த ஹிப்பாத் எப்படி செய்யறது அப்படிங்கறதனுடைய புகைப்படம் நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இது இயற்கை மருத்துவமனையில இந்த ஹிப்பாத் இடுப்பு குளியல் எடுக்கிறதுக்குன்னே தனியா இந்த மாதிரி பொருட்கள் உபகரணங்கள் வச்சிருப்பாங்க. இதுல எடுக்கிறது வேற. நம்ம பொதுவா வீட்டுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான உபகரணங்கள் வாங்க வேண்டியது கிடையாது. நம்ம வீட்டுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாய் அகலமா இருக்கக்கூடிய டப், துணி துவைக்கிறதுக்கு பக்கெட்லாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அதுலயே வாய் நல்லா அகலமா இருக்கக்கூடியதா எடுத்துட்டு இதுல உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா, இடுப்பு, அதாவது இடுப்பு பகுதி மட்டும் அந்த தண்ணியை நிரப்பிட்டு இடுப்பு பகுதி மட்டும் நனையிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி வச்சுட்டு உட்காந்துக்கலாம். ஒரு 1/4 மணி நேரத்துல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் தினமும் உட்காரலாம். இதை செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய சூடு வந்து தனியும். குறிப்பா ஆசனவாய் பகுதியில இருக்கக்கூடிய வெப்பம் வந்து தனியும். நம்மளுடைய உடல்ல ஒரு வகையில நமக்கு அதிகம் தெரியாத ஒரு பகுதி ஆசனவாய். ஆசனவாயில இருந்து ஒரு விதமான வெப்பம் வந்து வெளியேறும். அந்த வெப்பம் வெளியேறதுக்கு இந்த ஹிப்பாத் எடுக்கும்போது அந்த வெப்பம் வந்து குறையும்.
குறைஞ்சு குளிர்ச்சியா வச்சிருக்க முடியும், நம்மளுடைய உடலை குளிர்ச்சியா வச்சிருக்க முடியும். குறிப்பா மாதவிடாய் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு இது ரொம்பவே நல்லது. அதனால இந்த ஒரு சிகிச்சை முறையை எல்லாருமே மேற்கொள்ளலாம். பெரிய செலவாக போறது கிடையாது. ஒரு டப் நம்ம வாங்கி வச்சுக்க போறோம். வாங்கி வச்சு தினமும் 1/4 மணி நேரத்துல இருந்து 20 நிமிடம் வரைக்கும் பயன்படுத்தலாம். சிறப்பு சிறப்புங்க. நன்றிங்கய்யா. நன்றி நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக ஜெயந்தி பாலம்மா, வாழ்க வளமுடன். அட்மிட் பண்ணிட்டு கேள்வி பேசணும். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, என்னோட தங்கச்சிக்கு வந்து 45 வயசு ஆகுதுயா. பிரஷர் சுகர் எதுவும் இல்லையா. பட் முழங்கால் மட்டும் வலிக்குதுன்னு சொல்றாயா. உட்கார்ந்தா எந்திரிக்கவே முடியலையா. முதுகு தண்டு வடம்லாம் வலிக்குதுங்கிறாயா. அதுக்கு அவங்களுடைய தொந்தரவு என்ன அப்படிங்கறது நமக்கு முழுமையா தெரியல. நீங்க சொன்னதை வச்சு நான் சொல்றேன். நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, வலி இருக்கக்கூடிய பகுதியில வேப்ப எண்ணெய் சூடு பண்ணி கடுக்குதுயா. காலு எல்லாம் கடுக்குதுயா. முழங்காலு பின்னாடி கீழே இருந்து முழங்கால்ல இருந்து கடுக்குதுயா. வேப்ப எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணி இரவு தூங்கும் போது தடவை சொல்லுங்கம்மா. வேப்ப எண்ணெயை சூடு பண்ணி பொறுக்கிற சூட்டுல சூடு பண்ணி இரவு தூங்கும் போது தடவை சொல்லுங்க. ஒரு 4 நாட்களுக்கு தொடர்ந்து சரிங்கய்யா. தடவி பார்க்க சொல்லுங்கம்மா எப்படி இருக்குங்கிறத. உங்களுக்கு இதுல நல்ல மாற்றம் தெரியும்.